வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு கேட்போமா கதை. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாரும் மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ரெயின்போ பற்றின ஒரு சின்ன கதை தான். ஒரு நாள் எல்லா கலர்ஸும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ சடன்னாக வயலட் எந்திரிச்சு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்த விட நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு பார்த்தீங்களா? கிரேப்ஸ், பிரிஞ்சால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கூட என் கலரில் இருக்குது. அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸும் வயலட் கலரில் இருக்குது. இந்த பிக்சர் பாருங்கள், எவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்குது. ஸோ நான் தான் ரொம்ப அழகானவ அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுட்டு இருந்ததான். உடனே இண்டிகோ எந்திரிச்சு, ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நாங்களும் தான் அழகாக இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா, உலகத்தில் விலை உயர்ந்த கற்கள், அப்புறம் நிறைய பறவைகள், இதெல்லாம் என்னோட கலரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் பெருமைப்பாடிட்டு இருந்ததாம். ஹலோ, ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இந்த உலகம் ஃபுல்லும் விரிஞ்சு பறந்து கிடக்கிற அந்த ஆகாயமே என்னோட கலர் தான். அப்புறம் நிறைய பூக்கள் எங்கள் கலர்லேயும் இருக்குது. கிங்ஃபிஷர், பீகாக், இந்த மாதிரி அழகழகான ப்ளூ கலரில் நிறைய பறவைகளும் மீன்களும் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து க்ரீன் கலர் எல்லார்ட்டையும், க்ரீனரி அப்படின்னு சொன்னாலே ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க சாப்பிட்ற காய்கறி, பழங்கள், கீரைகள் என சத்தான உணவெல்லாம் என்னோட கலரில் தான் இருக்குது. பச்சை கிளியை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததாம். மனதை மயக்கிற அந்த மாலை மஞ்சள் வெயிலில் யாருக்கு தான் பிடிக்காது? நான் அவ்வளோ தகதகன்னு தங்க மாதிரி மின்னுவன் தெரியுமா? சூரியகாந்தி, சரக்கொன்றை அப்படின்னு நிறைய பூக்கள் எல்லோ கலரில் இருக்குது. அதே மாதிரி பழங்களும் காய்கறிகளும் எல்லோ கலரில் நிறைய இருக்குது தெரியுமா? அதனால் நானும் தான் பெஸ்ட்டு அப்படின்னு எல்லோ கலர் சொல்லிட்டு இருந்ததான். இளங்காலை சூரியனை யாருக்கு தான் பிடிக்காது? அந்த ஃபிஷ்ஷு கூட கோல்டன் ஃபிஷ்ஷு, பேர் தான் கோல்டன் ஃபிஷ், ஆனால் ஆரஞ்சு கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய சத்துள்ள காய்கறிகள், பழங்கள் என்னோட கலரில் கூட இருக்குது தெரியுமா அப்படின்னு ஆரஞ்சு சொல்லிட்டு இருந்ததான். ஹலோ, வெயிட் வெயிட் வெயிட், நான் ஒருத்திங்க இருக்கிறத மறந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மனிதர்கள் உடம்புல ஓடுற ரத்தம் இந்த சிவப்பு கலர் தான். அப்புறம் ஆப்பிள், ஸ்ட்ராபெரின்னு நிறைய ஃப்ரூட்ஸு என்னோட கலரில் தான் இருக்குது. ஃப்ளவர்ஸ் கூட நிறைய என் கலரில் தான் இருக்குது. எல்லாருக்கும் ரோஸுன்னு சொன்னாலே இந்த ரெட் ரோஸ் தான் ஞாபகம் வரும். நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ தூரமாக நம்ம சன் அண்ணாச்சி பார்த்துட்டு, ஹலோ எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களா? இந்த படத்தை கொஞ்சம் பாருங்களேன். எல்லாரோட கலரும் அந்த படத்தில் இருக்குது. எவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கே அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆப்ரகடாப்ரா, நான் இப்போ ஒரு மேஜிக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சன் மேஜிக் பண்ண உடனே எல்லா கலர்ஸும் ஒரே மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சான். பார்க்குறதுக்கு ஒரு போ மாதிரி இருந்ததாம். உடனே சன் சொல்லிச்சான், இதுதான் ரெயின்போ. நீங்கள் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதனால் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாம்ல, இப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாயிடுச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கலர் பிடிக்கும். உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ். நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ரெயின்போ பற்றின ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். ஓகே குட்டீஸ், பாய் அகைன். சேஃபாக இருங்க எல்லாரும். நன்றி, வணக்கம்.